தமிழக வெற்றி கழகம் 108 சீட்டுக்கு மேல ஜெயிச்சு ஓவர் நைட்ல இந்தியா முழுக்க திரும்பி பார்க்க வச்சது. ஆனா விஜய் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு முன்னணி பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள், சில ஆக்டர்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க. அவங்க மூஞ்செல்லாம் 1 கிலோ கறி எடுத்து பூசுற மாதிரி 108 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருந்தாங்க. அதுல சில பேர் மூஞ்சில கறி பூசினாங்க. கறி பூசின முகத்தோடையே அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. சில பேர் மொக்கையும் வாங்கியிருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. I am coming. சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சர். கோவிலுக்கெல்லாம் இவர் தான் பாதுகாவலராம். கோவிலுக்குள்ள போகும்போது மக்கள் எல்லாம் மீட் பண்ண மாட்டாரு. தனியா போயிட்டு தனியா வரணும், அதனால மக்கள்லாம் கொஞ்சம் ஓரமா வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. அவரு விஜயை பத்தி சில வார்த்தைகள்லாம் பேசியிருந்தாரு. அவர் என்ன தெரியுமா பேசியிருந்தாரு? அந்த வீடியோ பதிவை நீங்களே பாருங்க. 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரதான் போகுது. விஜய் ஒரு மிகப்பெரிய சக்தியா ஐயோ திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது. ஐயோ தனிச்சு போட்டிட்டா வெற்றி பெறுவார். அப்படியா? சொல்லியிருக்காரு. அப்படியா? அவர் யாருங்க? அவரை தனியா எங்கன்னா நடந்து போக சொல்லி எத்தனை பேர் அவருக்கு தெரிய பாருங்க. பாத்தீங்களா பேச்சிலே எவ்வளவு திமிரு தருதுன்ட்டு. இப்படிதான் விஜயை பத்தி பேசும்போது நெக்லா பதில் சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த நெக்லான மூஞ்சு எலெக்ஷனுக்கு அப்புறம் இல்ல, வேற மாதிரி மாறிடுச்சு. அந்த ஃபேஸையும் போய் பாருங்க. கருணாஸ் அரசியல் கட்சி தலைவரும் நடிகராகவும் இருந்தாரு. அவரு நடிக்கிறத பல பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் அரசியல் கட்சி தலைவரா ஆன பிறகு மக்களுக்கு எல்லாம் அவரை கொஞ்சம் பிடிக்காம தான் போச்சு. ஏன்னா ஜாதி கட்சி ஒண்ணு தொடங்கியிருந்த காரணத்தினாலேயே மக்களுக்கு இப்படி ஒரு கட்சி வச்சு நடத்துறாரு, எதுக்கு இந்த கட்சியெல்லாம் வச்சு நடத்துறாரு அப்படின்ற மாதிரி அவர் மேல கொஞ்சம் வெறுப்பு தான் இருந்துச்சு. அந்த வெறுப்பை மேலும் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி டிஎம்கே கூடயே கூட்டணி ஒண்ணு வச்சாரு. அது வச்சதோடு நிறுத்தினாரா? விஜயை பத்தி சில வார்த்தைகள் பேசியிருந்தாரு. அது என்னன்னு நீங்களே பாருங்க. விஜயை விட அரசியல் அனுபவம் உள்ளவன் நான் தான். நீங்க என்ன தேர்தலில் போட்டியே போடல, நான் ஏற்கனவே போட்டி ஜெயிச்சு 5 வருஷம் மக்களுக்கான சேவையை நான் பண்ணிருக்கேன். அதனால நீங்க ஹீரோவா இருக்கிறதுனால நீங்க காமெடியன்னா ரியல் ஹீரோ, அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவர் ஏன் போடுறாரு? நான் தான் ஹீரோ, சிங்கிள் ஒன்லி சிவகங்கை. நானே இவ்வளவு கான்பிடண்டா இருக்கும் பொழுது நீங்க தான் ரொம்ப பெரிய ஆளாச்சே. எதுக்கு அப்புறம் 2 இடத்துல? ஒருவேளை இங்க போனா அங்கேயா? 2மே போயிடும். அப்பதான் தெரியும் உங்களுக்கு. விஜயால ஒரு செங்கலை கூட நகர்த்த முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் சப்பானி தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அதே சப்பானி கட்சியை சேர்ந்தவர் தான் கருணாஸை தோக்கடிச்சாரு. அதை பார்த்து வெளியில பதில் சொல்ல முடியல போல. அதனால இன்னி வரைக்கும் மீடியாக்கெல்லாம் பதில் சொல்லாம தான் இருக்காரு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. சத்யராஜ் இவரு அரசியல் கட்சிக்குள்ள மும்பரமாலாம் வரல. ஆனா மறைமுகமாவோ இல்ல 200 ரூபாய்க்கு வேலை செய்யறாருன்னு கூட சொல்லலாம். டிஎம்கேக்கு இன்னி வரைக்கும் சொம்பு தூக்கிட்டு தான் இருக்காரு. இவர் விஜயை பத்தி என்ன பேசியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் நடிக்கிறதுலாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், திரும்பி அவரை நடிக்கிறதுக்கே அனுப்பிச்சு விட்டுறலாம், நம்மள சந்தோஷப்படுறதுக்கு தான்ப்பா அவர் இருக்காரு, அதுக்கான வேலையெல்லாம் நாங்க மும்பரமா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இவருக்கு நம்ம பதில் தரணும் இல்ல விஜய் அவர்கள் பதில் தரணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்ல. அவர் மகன் சிபியே பதில் சொல்வாரு. அவரே ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ட்விட்டை போய் பார்த்துட்டு சிபி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல் கட்சி தலைவரா இப்போ தமிழ்நாடு சிஎம்ஏ விஜய் தான், சினிமால இருந்து வந்தா ஜெயிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருந்தாரு விஜய் பத்தி. இது அவங்க அப்பாக்கே எதிராக பேசின மாதிரி இருந்துச்சு. அவன் உன்னோட புத்திசாலி, அதான் தெரியுமே. ரங்கராஜ் பாண்டே முன்னணி பத்திரிகையாளர்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப வருஷமா பத்திரிகை துறையில இருந்துட்டு இருக்காரு. இவர் விஜய் பத்தி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 சீட்டுக்கு மேல இவர் ஜெயிக்கிட்டோம்பா, நான் அரசியலே பேச மாட்டேன், அரசியலே விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா 108 சீட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் மக்கள்லாம் இவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. ஒரு மீடியால இருந்தும் இவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு முன்னணி பத்திரிகையாளர், என்னால கணிக்க மட்டும் தான் முடியும், கரெக்டாலாம் சொல்ல முடியாது. நீங்க கணிச்சிங்களா? நீங்களே கணிக்கல தானே அவர் ஜெயிப்பாருன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா அப்படி ஒண்ணு நடந்துச்சு. இதுக்காக நீங்க என்னால அப்படி கேள்வி கேட்பீங்களா? என்னால பேசாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு மழுப்பிட்டு போயிட்டாரு. சவால் விடும்போது ரொம்ப சாக்கிறதையா விடணும். சரத்குமார் நடிகர் பிளஸ் அரசியல்வாதி. அரசியல்ல இவருக்கு ரொம்ப அனுபவம் இருக்கு. ஆனா இவர் ஏதாவது சீட்ல ஜெயிச்சாரான்னு கேட்டீங்கன்னா ஜெயிக்கல. இந்த வாட்டியும் சீட்டு கேட்டிருக்காரு, ஆனா கொடுக்கல. மேடைக்கு மேடை ஏறி விஜயை பத்தி யார் பேசுறாங்களோ இல்லையோ,
சரத்குமார் கண்டிப்பா கரெக்டா பேசிடுவாரு விஜயை பத்தி. இந்த வாட்டி எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் ஏதாவது பேசினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆள் அட்ரஸே காணவில்லை அப்படின்னு போஸ்டர் ஒட்டுற அளவுக்கு தான் சரத்குமாரை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. செல்வ பெருந்தகை காங்கிரசின் தமிழ்நாட்டின் தலைவர் அவரு. இவர் விஜயை பத்தி என்ன பேசியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டம் ஃபுல்லா ஒரு அணில் தொல்லையா இருக்குப்பா, தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதே எலெக்ஷனுக்கு அப்புறம் அதே அணிலுக்கு ஆர்த்திலாம் எடுத்து வரவேற்றிருந்தாரு. அதாவது கூட்டணி ஒண்ணு வச்சிருக்காங்க இல்லையா, அதே தாவேகா கூட தான் காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வருஷமா திமுக கூட இருந்துட்டு இப்போ டக்குன்னு தாவேகா கூட வந்திருக்காங்க. என்னண்ணே கட்சி மாறிட்டீங்க? டேய், எப்பப்ப பிரச்சனை வருதோ அப்பப்ப ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். டிஎம்கேயோட தலையாட்டி பொம்மை விசிகோட தலைவர் திருமாவளவன். விஜயை பத்தி அவர் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து பெஞ்ச மலையில முளைச்ச காலா அப்படின்ட்டு விஜயை பத்தி பேசியிருந்தாரு. ஆனா இப்ப என்ன தெரியுமா பேசியிருக்காரு, விஜயை பத்தி நாங்க விமர்சிக்கவே இல்லையே, நீங்களா ஒண்ணு சொல்வீங்களா, விஜயை பத்தி நாளா விமர்சிக்கலையே அப்படின்ட்டு போயிட்டாரு. அது வேற வாயி, இது நார வாயி. சீமான் 10-15 வருஷமா மாற்றத்தை கொண்டு வரேன்னு மக்கள் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அவருக்கான வாய்ப்பு கொடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா இப்ப கூட மேடைக்கு மேடை ஏறி விஜயை பத்தி விமர்சிச்சுட்டு தான் இருந்தாரு. இவர் மட்டும் இல்ல, இவர் கட்சியை சேர்ந்த நிறைய பேர் கூட விஜயை விமர்சிச்சுட்டு தான் இருந்தாங்க. விஜயை பத்தி விமர்சிச்சதுனாலயே ஒரு தொகுதியில கூட ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. இதனாலேயே 15 வருஷமா பயிற்சி மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா அப்படின்ற மாதிரி சீமான் அவர்களை விமர்சிச்சுட்டு தான் இருக்காங்க. தெரியல. பிரகாஷ் ராஜ் ஹாய் செல்லம் அவருதான். விஜய் கட்சியில இருக்க ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டை பார்த்து டிரைவர் மகனுக்குலாம் எதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, டிரைவர் மகன் எல்லாம் கொண்டு வந்து நிக்க வச்சா ஜெயிச்சுடுவாரா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அதே டிரைவர் மகனை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. இதுவே அவருக்கு பெரிய பதிலடியா இருக்கும்னு நினைக்கிறேன். சாட்டை திருமுருகன் இவருக்கு முழு நேர வேலையே தமிழக வெற்றி கழகத்தை ஏதாவது விமர்சிச்சுட்டு இருக்கிறது தான், முக்கியமா விஜய. அதே மாதிரிதான் தாவேகாவை சேர்ந்தவங்களாம் என் காலில் வந்து விழுங்கடா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இவர் காலில் வந்து விழுங்கடான்னு சொன்னதுக்கு பதிலா இவர் போய் 4-5 பேர் காலில் விழுந்திருந்தா இவரு சீட்டு கிடைச்சிருக்குமோ என்னமோ. இதே மாதிரி விஜய் வந்து ஜெயிக்கவே மாட்டாருப்பா, அவருக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது. இல்ல தாவேகா தொண்டர்கள்லாம் வேஸ்ட், சும்மா கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க, அதுதான் வெறும் கூட்டம் தான், அதெல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொன்ன நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மூஞ்சில எல்லாம் கரிய பூசுற மாதிரி விஜய் இப்ப ஜெயிக்கவும் செஞ்சிருக்காரு. எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க சிகப்பு நாளா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.